வாழ்த்தி தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன். அங்கிருந்து நம்ம ஃபர்தரா போவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த பல வாரங்களாக நாம தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும், இந்த அண்ட சராசரத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இதை பற்றி யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். யோவான் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது என்பதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குதுன்றது அங்க எபிரேயர் நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் சொல்றாரு. யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலையும் சொல்றாரு. அவர் சொல்றாரு அவருக்குள் ஜீவன் இருந்தது. எபிரேயர் நிருபத்தில் பார்க்கிறோம், வார்த்தையில ஜீவன், இந்த வார்த்தை ஜீவனாயும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறன்னு பார்த்தோம். யோவான் தம்முடைய சுவிசேஷத்துல சொல்றாரு அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவன் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஜீவனுடைய பவர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஜீவன், அந்த அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. பாருங்க, இந்த ஜீவன் தான் ஒளின்னு சொல்றோம். இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குன்னா, இருளினுடைய வல்லமையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் வல்லமை இந்த ஜீவனுக்கு ஒளிக்கு இருக்கிறது. வெளிச்சம் வரும்பொழுது இருள் போய்தாகணும், போக மாட்டேன்னு அடம் பிடிக்க முடியாது, கண்டிப்பா போய்தாகணும். அப்ப ஜீவன் எவ்வளவு பெரிய பவர்ன்றதை கொஞ்சம் பாருங்க. ஜீவனுடைய சக்தி, அதனுடைய வல்லமை, அது ரொம்ப பெருசு. அது எங்க இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. அது எப்படி இருக்குன்னா பிரகாசமா இருக்குது, ஒளியா இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். அதுல இன்னொன்னு வெறும் பிரகாசிக்கிறது மட்டும் இல்ல, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. அப்ப பாருங்க, ஜீவன் அப்படின்றது இயேசு கிறிஸ்துனுடைய சக்தி, கடவுளுடைய சக்தி, தேவனுடைய வல்லமை. அந்த ஜீவன்றது தேவனுடைய வல்லமை, இருள்ன்றது பிசாசனுடைய வல்லமை. ஜீவன் வரும்பொழுது இந்த மரணம் ஒண்ணு இல்லாம போயிடும், ஒளி வரும்பொழுது இருள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அப்ப அவ்வளவு பெரிய சக்தி. நம்ம நினைக்கிறோம் பிசாசினுடைய சக்தி ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம். இல்ல, தேவனுடைய சக்தி ஜீவன் அதுதான் ரொம்ப பெருசா இருக்கிறது, மிக மிக பெரிதா இருக்கிறது. ஜீவனுடைய வல்லமை ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்ப இத பத்தி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்பொழுது இயேசு சொல்றாரு, தம்மையே அவர் அப்படி சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல இந்த ஜீவனை பற்றி, இயேசு கிறிஸ்து தான் ஜீவனா இருக்கிறார் என்பதை பற்றி சில சத்தியங்களை யோவான் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். வார்த்தையே என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. அது செத்து போன வார்த்தை கிடையாது, செயல்படாத வார்த்தை கிடையாது. ஜீவ வார்த்தை அப்படின்னு சொன்னா the word is actively working. அது வல்லமையாய் செயல்படக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கு. ஜீவன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அது பவர்ஃபுல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்புறம் 2ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. யாரை பத்தி சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் சொல்றார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கு பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை
நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார். அவர் வார்த்தையா இருக்கிறார். அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அவரே ஜீவனா இருக்கிறார் என்று யோவான் தம்முடைய நிருபத்தில் அவர் சொல்றாரு. ஆதி முதல் இருக்கிறார். அவரு பிதாவின் இடத்தில் இருந்தார். இப்பொழுது இந்த சீஷர்களுக்கு வெளிப்பட்டது. இந்த ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா நித்திய நித்தியமா இருக்காது. இதுக்கு அழிவே கிடையாது, ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. அழிவில்லாத ஒரு ஜீவனாய் நித்திய நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறார். பாருங்க, இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார். இந்த சீஷர்லாம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறார்கள். அப்படின்னா ஜீவனோடு அவர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஜீவனோடு ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஜீவனுக்கும் ரொம்ப பெரிய ஒரு தொலைவு அல்லது கேப் இல்லை. அவங்க அவர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களோடு அந்த ஜீவனோடு ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்றேன், நீங்களும் நானும் கூட இந்த ஜீவனோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த ஜீவனை பற்றி, இந்த ஜீவன் எங்க இருக்கு, என்ன ஏதுன்றதை பத்தி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த ஒரு அற்புத அடையாளங்கள் மூலமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேய கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, ஒரு மாபெரும் அற்புதம் நடக்குது. எங்க நடக்குதுன்னா, வியாதிக்காரரெல்லாம் சொஸ்தமாக்குறாரு. அது நிமித்தமாக அவங்க எல்லாரும் அவரை பின்பற்றுகிறார்கள். ஆங்கில வேதாமத்தில் வரும்பொழுது and a massive crowd of people followed him everywhere. அவர் எங்க போனாரோ அங்கெல்லாம் அந்த கூட்டம் பின்பற்று. they were attracted by his miracles and the healings. they watched him perform. இவர்கள் காண அவர் பர்ஃபார்ம் பண்றார். பார்த்தீங்களா, சுகமாக்குறார், குருடருக்கு பார்வை அளிக்கிறார், செவிடரை கேட்கும்படி செய்கிறார், முடவரை நடக்கும்படி செய்கிறார், ஊமையனை பேச வைக்கிறார், செவிடனை கேட்கும்படி செய்கிறார். இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புறார். இதெல்லாம் கண்டவர்கள் அவர் அற்புதங்களை செய்ய கண்டாங்க. பார்த்தீங்களா, அது எல்லாம் பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. ஏன்? ஒரு பெரிய அட்ராக்ஷன். பார்த்தீங்களா, நல்ல கவனிங்க. இந்த ஜீவனுக்கு இருக்கிற இன்னொரு ஒரு குவாலிட்டி, இன்னொரு தன்மை என்னன்னா, இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள். ஜீவன் உள்ள இருக்குதுன்னா அற்புதங்கள் நடக்கும். ஜீவன் உள்ள இருக்குதுன்னா அதிசயங்கள் நடக்கும். ஜீவன் உள்ள இருக்குன்னா அடையாளங்கள் நடக்கும். அற்புதங்களை பர்ஃபார்ம் பண்ணார். இயேசுக்குள்ள ஜீவன் இருந்தது. பாருங்க, அவரே ஜீவனா இருக்கிறார். இந்த ஜீவனை அவர் போற இடத்துல எல்லாம் வெளிப்படுத்துகிறார். எங்கெல்லாம் மரணத்தை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் அவர் ஜீவனை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா யோவான் தம்முடைய நிருபத்தில் அவர் சொல்றாரு, ஆதி முதல் இருந்ததும் பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு இப்பொழுது வெளிப்பட்டதுமான ஜீவனை குறித்து கண்டு கேட்டு சாட்சி கொடுக்கிறோம்ன்றாங்க. அப்ப இந்த ஜீவனை அவர் போற இடத்துல எல்லாம் அவர் என்ன பண்ணுகிறாருன்னா ரிலீஸ் பண்றாரு. எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அவர் என்ன பண்றாரு? ரிலீஸ் பண்றாரு. எப்படி ரிலீஸ் பண்றாருன்னா, வார்த்தை மூலமாக அவர் ரிலீஸ் பண்றத நாம பார்க்கிறோம். அப்புறம் 3ஆம் வசனம் சொல்லுது, இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடன் கூட உட்கார்ந்தார். பாருங்க, ஜனங்கள் திரளான ஜனங்கள் பின்பற்றணும்னா என்னென்னமோ பண்றாங்க. சிலர் சாப்பாடு போடுறாங்க, சிலர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, சிலர் வேற என்னென்னமோ பண்றாங்க. ஆனா ஒண்ணுதான் அட்ராக்ட் பண்ணும். எதுனா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன். அந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா மக்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதா இருக்கிறது. நீங்க மக்கள் வரணும்னு என்ன இருக்கணும்? நமக்குள்ள ஜீவன் இருக்கணுங்க. அது பல அற்புதங்களை செய்ய வேண்டும், அதிசயங்களை செய்ய வேண்டும், அடையாளங்களை செய்ய வேண்டும். பாருங்க, முதல்ல இங்க நாம இருக்கிறோம் பாருங்க, நம்ம எல்லாம் என்ன விசுவாசிக்கணும்னா, எனக்குள்ள ஜீவன் இருக்குது, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள ஜீவன் இருக்குன்றது முதல்ல நம்ம நம்மளும் விசுவாசிக்கணும். நம்ம பேசும்பொழுது அந்த ஜீவன் வெளிப்படுகிறது. யோவான் தம்முடைய சுவிசேஷத்துல சொல்ற அந்த ஜீவன் வெளிப்பட்டது. எந்த ஜீவன்? வார்த்தைக்குள்ள இருந்த ஜீவன். அவர் என்ன பண்றாரு? இங்க ஒரு நபராக பிறக்கிறார். அப்ப யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. 5ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். யோவான் 6:5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே வாங்கலாம் அல்லது எங்கே கொள்ளலாம்? பைபிள்ல அப்படி வருது. அது பழைய கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா போய் வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார்.
தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்போ இவ்வளோ ஜனங்கள் வந்துட்டாங்க, நிறைய அற்புதங்கள் செஞ்சுன்னு நிறைய சுகமாக்கின, இப்போ நிறைய மக்கள் வந்துட்டாங்க, திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. இவங்க சாப்பிட்றதுக்கு அப்பம் வேணும். ஏன் அப்பம் வேணும்னு கேட்குறாரு? ஏன்னா அவங்க பசியா இருக்காங்க. இப்போ அவங்க சாப்பிட்டாதான் கொஞ்சம் தெம்பா இருக்க முடியும், அவர்கள் சாப்பிட்டாதான் கொஞ்சம் பலன் இருக்கும், சாப்பிட்டாதான் அவங்க வீடுகளுக்கு போக முடியும். பாருங்க, ஒரு சரீரத்துக்கு இந்த அப்பம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்கு அவருடைய ஜீவன் ரொம்ப முக்கியமானதாய் இருக்கிறது. அப்போ சொன்னாகி அந்த யோவான் தம்முடைய சுவிசேஷத்துல இப்படி எழுதுறாரு. இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார், எங்க வாங்கலாம்? எங்க வாங்கலாம்னா அப்ப எங்க கிடைக்குமோ அங்க தானே, கடையை தானே சொல்லணும். இப்ப நம்ம வந்து எங்க இந்த பொருளை எங்க வாங்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றோம், அங்க அந்த இடத்துல ரொம்ப போங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார், எங்கப்பா வாங்கலாம் அப்படின்னு. பிலிப்பு சொல்ற பதில பாருங்க, 7ஆம் வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே அப்படின்றான். எங்க வாங்கலான்னு கேட்ட இடத்த தானே சொல்லணும், எவ்வளவு வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலான்றது அவன் சொல்றான். பாருங்க, இந்த போக்கஸே மிஸ் ஆயிடுது. இது ரொம்ப நாம கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் இந்த போக்கஸை மிஸ் பண்ணிடணும். இயேசுக்கு தெரியும் அவர் என்ன செய்ய போறாருன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா நிறைய நேரங்களில் நாம என்ன பண்றோம், அவர் கேட்கிற கேள்விகளுக்கு நாம பதில் சொல்லாம வேற என்னமோ சொல்றோம். எங்க வாங்கலாம்னா அந்த கடையை சொல்லலாம். ஆனா இவன் பாருங்க, இவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாது. பாருங்க, மனம் முழுக்க அவனுக்கு இது போதாது, நம்மளால இது முடியாது, இவ்வளோ செலவாகும், இதே தான் இருக்குதே தவிர எங்கப்பா வாங்கலான்றதுக்கு பதிலே அவன் சொல்லவில்லை. 200 பணம் அப்படின்றது வந்து பாத்தீங்களா 8 மாசத்தினுடைய சம்பளமா, 8 மாசத்தினுடைய சம்பளம். இங்க வந்து டிபிடின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல வாசிங்கன்னா அவன் சொல்றான், well I suppose if we were to give everyone only a snack, சாப்பாடு இல்ல, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி. சாப்பாடுன்றது வேற, அது வந்து பெரிய ஒரு விருந்து மாதிரி, அது நிறைய சாப்பிடணும் வயிறு ஃபுல்லா வர வரைக்கும். ஸ்நாக்ன்றது ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் இன்னொரு வேளை சாப்பாட்டுக்கும் நடுவுல சும்மா கொஞ்சமா கொறிக்கிறதுக்கு, அந்த மாதிரி சொல்றான் பாருங்க. I suppose if we were to give everyone only a snack, it would cost thousands of dollars to buy enough food. போதுமான அளவு பணம் வாங்குறதுக்கு, போதுமான அளவு அப்பத்தை வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கான டாலர் செலவாகும் அப்படின்னா எவ்வளவு மாசம் சம்பளம்னா 8 மாசம் சம்பளம் 200 பணம் அப்படின்றது 8 மாதத்தினுடைய ஒரு சராசரி மனிதனுடைய 8 மாத சம்பள பணம் செலவாகும் என்று சொல்லுகிறான். அப்ப அவன் கேள்விக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய கேள்விக்கு வந்து அவன் சரியா பதில் சொல்ல. ஏன்னா எனக்கு தேவை இருக்கிறது, என்னுடைய தேவையை இயேசு அவர் பூர்த்தி செய்வார், என்னுடைய தேவையை அவர் சந்திப்பார், அவர் மேல நான் கண்ணை வைக்கிறேன், அவர் தான் என்னுடைய ஆதாரம்ன்றத எடுத்துட்டு இவனுடைய லிமிட்டட் ரிசோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அவன் கையில எவ்வளவு இருக்குது, எவ்வளவு வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறது தான் அவன் வந்து ரொம்ப பெருசா நினைக்கிறான். பாருங்க, நம்ம கூட நிறைய நேரங்கள்ல அவர் சோதிக்கிறதுக்காக, பரிசோதிக்கிறதுக்காக அல்லது நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நாம என்ன பண்றோம், நம்ம என்ன பேசுறோம், இந்த ஜீவன் இருக்குன்றத விசுவாசிக்கிறோமா, இந்த ஜீவனை ரிலீஸ் பண்றோமான்றத அவர் கவனிக்கிறார். பாருங்க, ஒரு தேவை வருது திடீர்னு, ஒரு தேவை வரும்பொழுது நம்ம என்ன பேசுறோம், ஒரு தேவை வரும்பொழுது நம் வாயிலிருந்து என்ன வருகிறது, இயேசுவை நம்முடைய ஆதாரமாக நாம் வைத்திருக்கிறோமா? அவர் அற்புதத்தை செய்வாருங்க, அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். இப்பதான் இவ்வளவு அற்புதத்தை கண்ணார கண்டு இருக்கிறேன், நிறைய அற்புதங்களை செஞ்சுக்கிறார், அவர் அற்புதங்களின் தேவன், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார், என் நோக்கமெல்லாம் அவர் மேல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோமா? அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எல்லா தேவைகளையும் அவர் நமக்கு சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றோம். பாருங்க, கொஞ்சம் இருக்கு, ஆனா இவ்வளவு பேருக்கு அது எந்த மூளைக்கு அப்படின்றோம் நம்ம சொல்றோம் இல்லையா? இவ்வளவு செலவு இருக்கு, ஆனா சம்பளம் இவ்வளவுதான் வந்து, இதெல்லாம் எந்த மூளைக்கு? எனக்கு கோடியில வேணுங்க, ஆனா இப்ப வர்றது
ஆயிரங்கள்லாம் வந்து நிற்குது. இதெல்லாம் எந்த மூளைக்கு? எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறேன்னா பாருங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ இருந்தால் என்ன இருக்குது? அவர் கொடுப்பார். இதெல்லாம் வெறும் நம்பர் தான். 1 0 அதெல்லாம் வெறும் நம்பர். நான் சொல்கிறேன், எனக்கு ஒருத்தர் கற்று விட்டுறாரு, ஒரு மூத்த போதகர், அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கினேன். இந்த நம்பருங்கெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, அது வெறும் நம்பருங்க அப்படின்றாரு. கோடின்னு சொன்னோன்னா பயந்துடக்கூடாது. ஒரு முறை அவர் கேட்டார், கோடிக்கு எத்தனை சைபர்னா தெரியுமான்னு கேட்டார். அப்போ தான் நான் எண்ணி பார்த்தேன், 7 சைபர் வருது ஒரு கோடிக்கு. அது வெறும் நம்பர், அதை பார்த்து பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு. அதை ஆண்டவர் தருவார், விசுவாசிங்க. நம்ம வேலை விசுவாசிக்க வேண்டியதுதான். அவர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம பாருங்க, 1 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் இடமே வாங்க முடியாதுங்க. 1 கோடி அப்படின்னு நம்ம பயந்துடுறோம். ஐயோ எப்படி போய் வாங்கன்னு தெரியல, 1 கோடின்றாங்களே, இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி. இடம் அவ்வளோ சொல்றாங்க, நமக்கு எப்படி சபைக்கு இடத்தை எப்படி வாங்குறது? அது அவ்வளோ பணம், அவ்வளோ வேலை சொல்றாங்களே, நம்ம எப்படி வாங்குறது? நம்ம கையில் இவ்வளோ தானே இருக்குது, இது எந்த மூளைக்கு அப்படின்றோம். அதே மாதிரி தான் அங்கே பிலிப்பு கூட, அந்திரேய கூட சொல்லுகிறான். ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 2 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு அப்படிங்கிறார். இந்த வார்கோதுமை அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வார்கோதுமை தான் இந்த சீசன்ல வந்து முதல்ல வர ஒரு கிராப் அப்படின்னு சொன்னா பயிர். ஃபர்ஸ்ட் வார்கோதுமை பயிர் தான் வருமா முளைச்சு. இந்த கோடை காலம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு அறுப்பு காலம் வருது பார்த்தீங்களா, வசந்த காலம், விதை விதைக்கிற காலம் வருது பார்த்தீங்களா. விதை விதைச்சோம்னா முதல் கிராப் வந்து முதல் பயிர் எது வரும்னா வார்கோதுமை தான் முதல்ல வருமா. இது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் இருக்கு இல்லையா, உயிர்த்தெழுந்த வல்லமை, அதுக்கு அடையாளமாய் இருக்குது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு சொல்றாரு, அவர் அந்த 5 அப்பம் 2 மீனையும் பார்க்கல, இவ்வளோ கிரௌட் இருக்கிறத பார்க்குறாரு. சாப்பாடு இல்லை, 8 மாசம் வேஜஸ் போட்டால் தான் வாங்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும் வேணும்னா கூட 8 மாசம் சம்பளம், நிறைய டாலர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏசு இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, ஏசு இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல, இப்பதான் வாயை திறந்து அவர் சொல்றாரு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். என்ன பண்ணணும்? ஜனங்களை உட்கார வச்சிட்ட பிறகு சாப்பாடு போடலன்னா எப்படி இருக்கும்? அவர் ஏன் உட்கார சொல்றாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் ஏன் உட்கார சொல்றாருன்னா, நம்ம வந்து நிறைய நேரங்களில் என்ன பண்றோம், நிற்கிறோம், ஓடுறோம், ஓடியாடுறோம், அங்கங்க சுத்துறோம். அவர் சொல்றாரு, பேசாம உட்காந்து உட்காந்து என்கிட்ட இருந்து அந்த அப்பத்தை பெற்றுக்கொள் அப்படிங்கிறாரு. டு ரிசீவ் பிரெட் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் த சோர்ஸ் டசன்ட் ரிக்வயர் தட் யூ ஸ்டாண்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட். நீங்க நின்று கடினமா உழைச்சி அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்ல. யூ சிம்பிளி சிட் டவுன் அண்ட் ரெஸ்ட் டு பி ஃபெட் த லிவிங் பிரெட். ஜீவ அப்பத்தை நீங்கள் புசிக்கணும்னா சும்மா நீங்க என்ன பண்ணணும்? உட்காந்து அவரோட என்ன பண்ணணும்? அவர் உட்காருன்னு சொல்லும்போது உட்காந்துடணும் கம்முன்னு. நாம என்ன பண்றதுல உட்காருதே கிடையாது. நமக்கு அதுக்கு மட்டும் டைமே இருக்கிறது கிடையாது. எங்கெங்க டைம் இருக்கு சொல்லுங்க போகலாம். காலையில எழுந்து ரெடி ஆகி ஓடுறதுக்கே சரியா இருக்குங்க, எல்லாத்தையும் எடுத்து ஓடுறதுக்கே சரியா இருக்கு. சாப்பிட கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சிலர் பார்த்தீங்கன்னா டிஃபன் எல்லாம் கட்டி கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அப்படியே திருப்பி எடுத்துன்னு வந்துருவாங்க. போற டிஃபன் பாக்ஸ் அப்படியே வரும். ஏன் என்னம்மா ஏன் சாப்பிடல? டைம் இல்லை, உட்காரத்துக்கு டைம் இல்லை, ஓடுறதுக்கு டைம், நிக்கிறதுக்கு டைம் இல்லை, டைமே கிடையாது அவங்கள. அந்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து இந்த ஜீவ அப்பத்தை நாம் பெற்று புசிக்கணும், அவ்வளவுதாங்க. அது மட்டும் போதுமானதா இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். உட்காரணும், அவர்கிட்ட உட்காரணும். ஆண்டவரே இப்ப நான் என்ன பண்ணணும்? அவர் சொல்ல, உட்காரு, பேசாம உட்காரு, இல்லை நான் பாத்துக்கிறேன், நீ ஓடினதெல்லாம் போதும், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் போதும், நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் போதும், இப்ப வந்து உட்காரு, பேசாம என் கூட உட்காரு, நான் சொல்றதை கேளு, என் வாயில இருந்து வர ஜீவ வார்த்தைகளை கேளு. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, அது உங்களுக்காக வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது. உட்காந்து நான் சொல்றது கேளுப்பா அப்படிங்கிற. என்னையோ நம்ம உட்காந்துக்கிறோமா? இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணணும். நான் இவ்வளவு நாள் ஓடிட்டேன், நிறைய ஓடிட்டேன், கத்தருக்கு 5 நிமிஷம் கூட டைமை கொடுத்ததே கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் உட்கார போறேன், அவர் கூட உட்கார போறேன். அவர் கூட உட்கார்ந்து இந்த ஜீவ அப்பத்தை நான் வாங்கி புசிக்கும் பொழுது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய
ஒரு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அவர் சொல்ற ஜனங்களை உட்கார வைங்க என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். பாருங்க, இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, Jesus then took the barley loaves and the fish and gave thanks to God. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்றாரு. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. எதற்கு 5000 பேர் இருக்காங்க. இந்த 5000 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். எவ்வளவு டாலர் செலவாகும்? ஆயிரக்கணக்கான டாலர் செலவாகும். 8 மாசம் சம்பளத்தை வைக்கணும். நம்ம அப்படிதானே கணக்கு போடுவோம். ஒரு வண்டி வாங்கணும், 1 லட்சம் ரூபாய் சொல்றாங்க, 10 மாசம் சம்பளத்தை வைக்கணும், அப்பதான் ஒரு வண்டியை வாங்க முடியும். அப்படி அந்த மாதிரி 200 பணம் தப்பு ஒன்று வந்து 8 மாசம் சம்பளத்தை வச்சாதான் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க முடியும்ன்றாங்க. இயேசு அதெல்லாம் கையில வாங்கி கடவுளுக்கு நன்றி சொல்லு. He gave thanks to God. ஏன் நன்றி சொல்றாருன்னா, இப்போ ஒரு அற்புதம் நடக்க போகுது. என் கையில இருக்கிறது கொஞ்சம் தான். இப்ப என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எதற்கு 5000 பேர் இருக்காங்க. ஆனா கடவுள் பெரியவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகம ஒரு கட்டளை நிற்கும். அவர் சமுத்திரத்தை 2 பிளக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். காடுகளை வனாந்தரத்தில் கொண்டு வந்து குவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு கீழ்காற்று போதும் ஏராளமான காடுகளை அவர் கொண்டு வர முடியும். யோர்தானை 2 பிளக்க வைக்க முடியும். என்னமோ பண்றாரு அவர். அதனால இயேசு என்ன பண்றாரு? கர்த்தருக்கு நன்றி செலுத்துறார். He then gave it to the disciple to distribute to the people. விர வச்சுக்கல. அப்ப 5 அப்பம் 2 மீன் தான் முதல்ல என்கிட்ட எடுத்துருவான். எலியா சொன்ன பாருங்க, முதல்ல எனக்கு கூட தானே. அந்த மாதிரிலாம் ஏது சொல்ல. ஏப்பா 5 அப்பம் 2 மீன், சரி நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பலன் அடையட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம்லாம் சொல்ல. அவர் என்ன பண்றாரு? வாங்கி ஜபம் பண்ணி அதை என்ன பண்றாரு? சீஷர்களிடத்துல கொடுக்கிறார். என்ன நடந்தது? மிராக்குலஸ்லி, நல்லா கவனிங்க, மிராக்குலஸ்லி the food multiplied. அற்புத விதமாக அந்த 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் பெருக ஆரம்பிக்கிறது. with everyone eating as much as they wanted. எல்லாருக்கும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டாங்க. பிலிப்பு எப்படி என்ன சொன்னா, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினா கூட 8 மாசம் சம்பளம் வேணும்ன்றான். இங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டாங்க. வேண்டிய மட்டும். அந்த 11ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். பாருங்க, அது எப்படி இவர் கொடுக்குறாரு பாருங்க. ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி தராருன்றது பாருங்க. உண்மையாவே நான் சொல்றேன், இதெல்லாம் நான் ரொம்ப அதிகமா அனுபவிச்சிருக்கேன். இன்னும் வருங்காலத்தில் நிறைய அனுபவிப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். அவர் கொடுக்கும்பொழுது வேண்டிய மட்டும் கொடுக்குறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறீங்க. இதெல்லாம் விசுவாசிச்சா தான் நடக்கும். அது விசுவாசிக்காம நடக்காது. நான் ரொம்ப அதிகமாக விசுவாசிக்கிறேன். அவர் கொடுக்கும் பொழுது வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புத விதமாக எல்லாவற்றையும் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், முதல்ல அதுக்கு தான் அவர் சொல்றார், முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன பண்ணுங்கள், தேடுங்கள். முதல்ல வா, என்கிட்ட உட்காந்து கத்துக்கோ. வருத்தப்பட்டு பாரம் சமூகன்றியா, புலம்பிட்டு இருக்கியா, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல தருவேன். என்கிட்ட வந்து என்கிட்ட கத்துக்கோ. சும்மா ஓடினே இருக்காத. என்கிட்ட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணு, என்கிட்ட கொஞ்ச நேரம் செலவு பண்ணு. நீ வந்து என்கிட்ட உட்காரு, இந்த வசனத்தை வாசி, இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்குன்ற கவனிச்சு பாரு. சபைக்கு வா, சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும் போது நல்லா உன்னிப்பா கவனி, கேளு. ஏனோ தானு கேட்காத, கவனமா கேளு. அதுல நிறைய விஷயம் இருக்கு. அப்படி வரும்பொழுது நீ என் சமூகத்துல வந்து உட்கார்ந்து நீ கேட்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது நான் உனக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தரேன். எதுவுமே வந்து உனக்கு சாதாரணமா நடக்க போறது இல்ல, எல்லாமே மிராக்குலஸா தான் மல்டிப்ளை ஆக போகுது. அங்க வேத வசனம் சொல்லுறது, the food multiply miraculously, the food multiplied with everyone eating as much as they wanted. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்குறாரு. இந்த இடத்துல இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன். அவரு பாருங்க, கொஞ்சமா கொடுக்கவே தெரியாது. அவரு எப்பவுமே கொஞ்சமா கொடுக்கவே தெரியாது. கொடுத்தா அள்ளி அள்ளி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கொடுத்தா ஏராளம் தாராளமாக கொடுக்கிறவராய்
இருக்கிறார். ஒரு அம்மாட்ட ஒரு குடம் எண்ணெய் தான் இருந்தது, ஆனா ஊத்த ஊத்த வந்துட்டே இருந்தது. பாருங்க, எவ்வளவு பாத்திரங்கள் நிரப்ப முடியுமோ அவ்வளோ நிரப்பினாங்க. பாத்திரம் இல்லைன்றனால தான் எண்ணெய் நின்னுச்சு. அவ்வளோ அதிகமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அதை பெருக செய்தாரு. அது மட்டும் இல்ல, ஒரு அம்மா பானையில கொஞ்சமா கலசத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தது. தீர்க்கதரிசி சொன்னார், முதல்ல எனக்கு அதுல ஒரு அடை சுட்டி எனக்கு எடுத்துனுவாமா, ஒரு சப்பாத்தி எடுத்துனுவா எனக்கு அப்படின்றாரு. அப்படி கொண்டு வரும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, பஞ்ச காலம் முழுவதும் 3.5 வருஷம் ஒரு வேலை கூட பத்தாத அந்த உணவுப் பொருளை எடுத்து கடவுள் பெருக செய்கிறாரு. எப்படின்னா 3.5 வருஷம் எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறாங்க. 3.5 வருஷமா மாவு கம்மியால, எண்ணெய் குறையவே இல்லை, மாவு குறையவே இல்லை, எண்ணெய் பெருகிட்டே இருக்கு, மாவு பெருகிட்டே இருக்கு. இவங்களும் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க, இவங்களும் அவங்களுக்கு வீட்டாரும் எல்லாரும் சாப்பிடுறாங்க. தீர்க்கதரிசி கொடுக்கணும் 3.5 வருஷம், எல்லாரும் சாப்பிட்டு குறையவே இல்லை. நான் சொல்றேன், கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்கும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, அவரிடத்துல இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது குறைவே இருக்காதுங்க. நான் சொல்றேன் பாருங்க, இதை விசுவாசிக்கணும், நல்லா ஆழமா விசுவாசிக்கணும். நான் அவரை நம்புறேங்க, அவரை விசுவாசிக்கிறேன், அவர் தான் என்னுடைய ஆதாரமா இருக்கிறார், வேற யாரும் என்னுடைய ஆதாரம் கிடையாது, எனக்கு குறைவே இருக்காது. நிறைய பேர் முயற்சி பண்ணோம், உங்களுக்கு கடங்காரனாக்க நிறைய முயற்சிகள் நடக்கலாம், பல இன்னல்கள் வரலாம், பல தொந்தரவுகள் வரலாம். ஆனா கர்த்தர் இருக்கிறார் நம்ம கூட, அவர் ஜீவனா இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். இது எப்படி இந்த வார்கோதுமை அப்பங்க அப்படின்றது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுந்த ஜீவனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஏன்னா மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களில் இயேசு முதற்பலனானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, நாம இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல ஆவியானவரால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்க பாத்தீங்கன்னா பிசாசு அவரை சோதிக்கிறான். என்னன்னு, இந்த கல்லுங்கள்லாம் அப்பங்களாகும்படி செய்யும். ஏன்னா அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. 40 நாள் கழிச்ச பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. பசியில வர்றாரு, பிசாசு சொல்றான், இந்த கல்லுங்களெல்லாம் அப்பங்களாகும் போட்டு, நீ தான் தேவனுடைய குமாரனாச்சே, அப்பங்களாக்கும் அப்படின்றாரு. ஆனா இயேசு அதுக்கு இணங்கவே இல்லை. அவருடைய தனிப்பட்ட பசியை தீர்த்து கொள்றதுக்கு, திருப்திப்படுத்துவதற்கு அவர் அந்த வேலையை செய்யவே இல்லை. இயேசு மறுத்துட்டார். இல்ல, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் அங்க சொல்றார். ஆனா இங்க இயேசு இந்த 5000 புருஷருடைய பசியை போக்கும்படியாக ஒரு மாபெரும் அற்புதத்தை அவர் செய்கிறார். பிலிப்புக்கு இருந்ததெல்லாம் என்ன, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், நிறைய எல்லாம் முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும். ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவ்வளவு பேருக்கு நம்ம எங்க போறது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்றாரு. ஆனா இயேசு அங்க பயங்கரமா சப்ளை ரொம்ப அதிகமா இருக்கிறது. எல்லாருடைய பசியும் அவர் போக்குகிறார். எல்லாரும் அவரை வாழ்த்துகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லாம் பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, everyone was satisfied, எல்லாரும் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கீழே சிந்து ஒஞ்சி போந்து அந்த மாதிரி நினைக்கிறோம். இல்லைங்க, இவர் இந்த அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் மல்டிப்ளை ஆகுது. சாப்பிட்டு போன மீந்தது கிடையாது, இங்க மீதியா இருக்குது, கூடையில மீதியா இருக்குது. ஏன்னா 12 கூடை இருக்குது, 12 கூடையில இருந்து இந்த 5000 புருஷருக்கு சப்ளை பண்றாங்க. இப்ப எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இதுல மீதியா இருக்குன்னா, சர்வ் பண்ணாதது மீதியா இருக்கிறது. சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே அவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அவங்க ஃபோக்கஸை மிஸ் பண்ணிட்டாங்க, இவர் தீர்க்கதரிசி அப்படின்ட்டாங்க. பாத்தீங்கன்னா இயேசு மறுபடியும் இன்னொரு அடையாளத்தை அங்க யோவான் சுவிசேஷத்துல அவர் பண்றாரு. என்னன்னா, படகுல ஏறி சாயங்காலமான போது அக்கறைக்கு போவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டா இருந்தது, இயேசு மறுளிடத்தில் வராது இருந்தார். பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. 19ஆம் வசனம், அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். இப்ப இயேசு கடல் மேல நடக்கிறார், அது ஒரு பெரிய ஒரு அற்புதம். அவர்களை நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். போறாரு, பெரிய ஒரு புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, கடல்லாம் கொந்தளிக்குது.
அப்ப இயேசு கடலின் மேல நடந்து வர்றாரு. இந்த கடலை கடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 3-4 மைல் வந்துட்டாங்க. இந்த கரையில இருந்து 3-4 மைல் அந்த கரைக்கு போனோம். இன்னும் பாதி தூரம் இருக்குது போறதுக்கு. 3-4 மைல் வந்துட்டாங்க, நடு கடல்ல இருக்கிறாங்க. இப்ப அந்த நேரத்தில் இயேசு கடலின் மேல நடந்து வருகிறார். அவங்க எல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ பேய் வருது போகுது அப்படின்னு. அவர்களை நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். பாருங்க, அவர் இயேசுனா அவரையும் சேர்த்து படகுல நம்ம ஏற்றிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு தங்கள் படகுல அவரை ஏற்றிக்கொள்ள மனதான ஏத்தினாங்க. உடனே என்னங்க, உடனே 3-4 மைல் வந்துட்டாங்கல்ல, பாதி கடலுக்கு வந்துட்டாங்க, இன்னும் பாதி தூரம் இருக்குது. அப்படின்னா சாயங்காலத்துல இருந்து விடிகாலம் வரைக்கும் அவங்க இந்த படகை செலுத்தி இருக்காங்க, இன்னும் போய் சேரவே இல்லை. பல மணி நேரம் ஒரு தண்டு வலித்து இருக்காங்க, துடுப்பு போட்டிருக்காங்க, பாதி தூரம் தான் வந்திருக்காங்க. இன்னும் பாதி தூரம், இன்னும் எத்தனை மணி நேரம் ரோ பண்ணுமோ தெரியல, எத்தனை மணி நேரம் துடுப்பு போடணும்னு தெரியல. ஆனா இங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. உடனே அந்த கரைக்கு போயிடுச்சு. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்ம சொல்றோம், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், எப்படியோ என் பிள்ளைங்களை நான் கரை ஏத்திட்டேன் அப்படின்றோம். கரை ஏத்திட்டேன்றது என்னது, ஏதோ ஒரு பீச்சில் கொண்டு போய் விடுறதா சொல்றோம்? இல்ல, கரையை தெரிஞ்சா என்னன்னா கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, நல்லா படிக்க வச்சுட்டேன், நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்க வச்சுட்டேன், நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு பிள்ளை கொண்டு எல்லாம் பிறந்துச்சு, எப்படியோ நான் கரை ஏத்திட்டேன் அப்படின்னா எப்படியோ அவங்கள ஒரு முன்னேற்ற பாதையில நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. இங்க பாத்தீங்கன்னா இயேசு படகுல ஏறின உடனே அந்த படகு அவர்கள் போய் சேர வேண்டிய கரையை பிடித்தது. நான் சொல்றேன், வாழ்க்கையில இயேசுக்கு நம்ம இடத்தை கொடுக்கும் பொழுது, இயேசுவை நாம் அங்கீகரிக்கும் பொழுது, இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள நம்ம மனதா இருக்கும் பொழுது, அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம வாழ்க்கை கரை ஏறுங்க. கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவோம். நம்ம அவர் அவ்வளோ அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். எப்படி வந்து உடனே வந்தது. இவங்க துடுப்பு போட்டு கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டு 3-4 மைல் திருப்பியும் வந்து அந்த கரைக்கு போல, இவர் ஏறினாரும் உடனே படகு கரைக பிடித்தது அப்படிங்கிற. இப்ப ஏன் இந்த 6ஆம் அதிகாரத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, இங்க 30ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, 6:30 அவர் சொல்றாரு, அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர், நீங்க என்ன பண்றீங்க, ஏதாவது ஒரு அடையாளத்தை காமி. பாருங்க, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிச்சு இருக்காங்க. வெறும் 5000 புருஷரை போஷிச்சு இருக்காங்க. அவ்வளவு பேர் சாப்பிட்டு இருக்காங்க 5 அப்பம் 2 மீன்ல. கடல் மேல நடந்து வந்தாரு, உடனே கரையை பிடிச்சிட்டாங்க. போட்ல துடுப்பு போடாம கரையை வந்து சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு பண்ணி முடிச்ச பிறகு நாங்க எப்படி உங்களை விசுவாசிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் நம்ம நிறைய சபைக்கு போறோம், பிரசங்களை கேட்கிறோம், சத்திய வார்த்தைகளை கேட்கிறோம், அற்புதங்கள் நடக்குதுன்னு பாக்குறோம். ஆனா நம்ம எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கணும். வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணலாம், யாரை பார்க்கலாம், எங்க போய் கேட்கலாம், இதுதான் ஞாபகம் வருது நம்மளுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலங்க, அப்படிதான் பேசுறோம். இல்ல இல்ல இல்ல, இது வாழ்க்கைக்கான சத்தியங்கள். வாழ்க்கை எப்படி வெற்றிகரமா வாடுறது, எப்படி கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளை கையை பிடிச்சி நம்மளை வெற்றியின் பாதையில நடத்துறார் என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த சத்திய வசனங்களை நம்ம இருதயத்துல பதித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். அவர்கள் கேட்கிறாங்க, எப்படி எதை வச்சு நாங்க உங்களை விசுவாசிக்கிறது? அப்ப அவர் சொல்றார், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார். எப்படி நான் கேட்குறீங்க? இப்போ நான் சொல்றேன், நம்முடைய பிதாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, யாத்ராம் புஸ்தகத்தில் செங்கடல் கடந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் புசிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்களா, மன்னாவை கொடுத்தார். மன்னான்றது என்னன்னா, அது ஒரு இடத்துல சொல்லப்படுது தூதர்கள் சாப்பிட்ற அப்போன்னு சொல்லிக்குது. இன்னொரு இடத்துல மன்னானா வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படின்னு ஒரு மிஸ்ட்ரி. அது ஒரு அது விளக்க முடியாத ஒரு காரியம். இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் அதுக்கு மன்னான் பேர் வச்சாங்க. கொத்தமல்லி விதை அளவு இருக்கும், அது உருண்டி திரட்சியான ஒன்று இருக்கும். அதை எடுத்து போய் இடிச்சு அதை என்ன பண்ணுறாங்க, சப்பாத்தியா ரொட்டியா சுட்டு அப்பமா சுட்டு சாப்பிட்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, 40 வருஷம் வனாந்தரத்தில் என்ன பண்ணாருன்னா மன்னாவை புசித்தார்கள். எங்க வந்தது மன்னா? எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் போய் இவங்க வாங்கல. இவங்க போய் அப்படி நிலத்தை உழுது விதைச்சி அறுக்கல, அப்படி வரல. மன்னா எங்க வந்து கடவுள் கொடுத்தாரு வானத்துல இருந்து, அது தன்னால பொழிஞ்சது. இவங்க யாரும் ஒண்ணும் பண்ணல.
அற்புதங்களா, அற்புதம்னா அற்புதம். அந்த மாதிரி ஒரு அற்புதம். இந்த மன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொழிது வானத்துல இருந்து, டெய்லி பொழுதுங்க. ஒவ்வொரு நாளும் அப்படியே பொழுது. எவ்வளவு பேர்னா 30 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த 30 லட்சம் மக்கள் சாப்பிடுற அளவுக்கு மன்னாவை பொழிறாரு அவர். என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கடவுளை தான் நாம வணங்கி கொண்டு இருக்கிறோம். அவர் அற்புதங்களின் தேவனாய் அவர் இருக்கிறார். அவங்களாம் மன்னாவை புசித்தார்கள். 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இப்பதான் வார்கோதுமை அப்பங்களை சாப்பிட்டாங்க. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. நல்ல பலன் அடைஞ்சிட்டாங்க. சரீரத்தில் நல்ல பலன் உண்டாச்சு. இவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்ணார கண்டு இருக்கிறார்கள். ஏசு இப்ப சொல்றாரு, அப்ப இந்த அப்பத்தை பார்த்துட்டு, இந்த அப்பத்தை புசிச்சுட்டு இவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆயிட்டு நீங்க இவ்வளவு பேசுறீங்க. ஆனா உங்கள் பிதா என்ன பண்ணிருக்கிறாருன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற மெய்யான அப்பத்தையே கொடுத்துக்கிறாரு. அங்க மன்னாவை கொடுத்தாருங்க. ஆனா இன்னைக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்து மெய்யான அப்பத்தை, ஜீவ அப்பத்தை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். யாரை பத்தி சொல்றேன்னு இவரை பத்தியா சொல்றாரு. ஏன்னா அவர் தானே ஜீவன். வானத்திலிருந்து இறங்கி இருக்கிறாரு. மரியாள் மூலமா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா மரியாள் இடத்தில் உற்பத்தி பறந்து இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கிறாரு? உலகத்தை ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிறாருங்க. நாம் பாருங்க, இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளாம வாழவே கூடாது. இந்த ஜீவனை பெற்று இருக்க வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. அவர் சொல்றாரு, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும். இப்பதான் சாப்பிட்டு முடிச்சாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, ஐயோ, வானத்திலிருந்து இறங்கி வந்த உலகத்தை ஜீவனை கொடுக்கிற ஒரு அப்பனா, மெய்யான அப்பனா, அந்த மெய்யான அப்பத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நான் தான் அப்படிங்கிறார். எத்தனை முறை சொல்றாரு பாருங்க. 35ஆம் வசனத்துல ஒரு முறை சொல்றாரு. அப்படியே ரைட்ல பாத்தீங்கன்னா 48ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. 41ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படிங்கிறாரு. நிறைய இடங்கள்ல அவரு இப்படி சொல்றாரு. அப்புறம் 57ஆம் வசனத்துல அவர் சொல்றத கவனி. 57ஆம் வசனத்துல, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்ன சொல்றாரு இவரு? ஒண்ணுமே புரியல எல்லாருக்கும். என்னங்க எல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷிக்கிற அளவுக்கு பெருக பண்ணாரு. மிராக்குலா ஃபுட் மல்டிப்ளை ஆச்சு. எல்லாம் சாப்பிட்டோம். மீதியான துணிக்கு 12 கூட நிறைய எடுத்தாங்க. எல்லாம் கரெக்டுங்க. ஆனா திடீர்னு என்ன புசிக்கணும்னு சொல்றாரு. என்னோட மாம்சத்தை புசித்து என்னோட ரத்தத்தை பானம் பண்ணு சொல்றாங்க. இது என்ன இது கதை? நான் தான் மெய்யான அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பிதா உங்களுக்கு இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பத்தை கொடுக்குறாரு. நான் தான் ஜீவ அப்பம், என்ன புசி அப்படின்னு சொல்றாரு. ரத்தத்தை குடின்றாரு. இது என்ன இது போதனை? இது எல்லாருக்கும் ஒரு 5000 பேர் திரளான ஜனங்கள் பின்பற்றி வந்தாங்கல்ல, அந்த 5000 பேர் போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஏசு 5000 பேர் போயிச்சாரு. இந்த போதனை சொன்னோன்னு 5000 பேர் போயிட்டாங்க. அப்படியே அவர் விட்டு விலகிட்டாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கும் புரியல, இவர் எப்படி தம்முடைய மாம்சத்தை புசிக்கும்படி கொடுப்பார். இது மோசமான ஒரு காரியம் இல்லையா? ரத்தத்தை எப்படி குடிக்கிறது, மாம்சத்தை எப்படி புசிக்கிறது அப்படிங்கிற விதத்தில் அவங்க வந்து கற்பனை பண்ணி, இது ரொம்ப கடினமான ஒரு போதனைங்க, இதுல யாரும் நிலை நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா விட்டு ஒரே ஓட்டமா ஓடுறாங்க. அவர் என்ன சொல்றேன்னு, என் மாம்சத்தை புசித்து என் 55ஆம் வசனம் 54, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கு. என்னதான் சொல்ல வர்றாரு இவரு? எங்க போறது அவர் ரத்தத்துக்கு? அவர் மாம்சத்துக்கு நான் எங்க போறது அப்படின்னா, அவர் மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை குடிக்கணும்லாம் சொல்லல. ஏன்னா அங்க தொடர்ந்து வரும்பொழுது அவர் கையை அறுத்து, இந்தப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கல. லெக் பீஸ் இருந்தா அப்படின்னு கொடுத்தாரு? இல்ல. இந்த என் ரத்தத்தை குடின்னு எதாவது எடுத்து கொடுத்தாரா? இல்ல. என்ன சொல்ல வர்றாருன்னா, என் மாம்சம் எதற்காக அடிக்கப்பட்டது, என் மாம்சத்தின் மூலமாக நான் என்னவெல்லாம் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், என்னோட மாம்சம் ஏன் இவ்வளவு பாடுபட்டு மறிக்க வேண்டியதா இருந்தது, அது மூலமா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? நித்திய ஜீவன் உண்டாகிறது, ஜீவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ரத்தத்தை பானம் பண்ணுங்கள்,
ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றாரு? என்னுடைய ரத்தம் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறதோ அதையெல்லாம் விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் பொழுது அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். அதுதான் உங்களுக்கு மெய்யான போஜனமா இருக்குது, மெய்யான ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பமா இருக்குன்றாரு. அவருடைய ரத்தம் என்ன பண்ணிக்குது? நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி இருக்கிறது நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கும் போது என்ன பண்றோம்? லிட்டரலா அவருடைய பிளட்டை நம்ம ட்ரிங்க் பண்ற மாதிரி அதுக்கு அடையாளமா இருக்குது. அவர் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. 1 யோவான் 1:7 அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லா பாவத்திலிருந்து நம்மளை கழுவி சுத்தமாக்கி இருக்குது. இதை விசுவாசிக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க? இந்த ஜீவன் அவர்களுக்குள்ள வேலை செய்யல. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னும் நான் பாவியா இருக்காங்க, நான் ஒரு பாவி, பிரதான பாவி, பெரிய பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவி, எல்லா விதத்திலும் பாவின்னு சொல்லுவாங்க. இல்லங்க, நான் பாவி தான், எனக்கே நல்லா தெரியுது நான் பாவின்னு. இல்லங்க, அவர் உங்களோட பாவத்தெல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களா இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், குணமாக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், மீட்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், அவருடைய எல்லா சொத்துக்கும் அதிபதிகளாக பங்குதாரர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் ரத்தம் நமக்காக செஞ்சிருக்குது. இதை விசுவாசிக்கணும். இதை விசுவாசிக்கும் பொழுது அதுதான் அவர் சொல்றாரு, என் ரத்தத்தை பானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, என் ரத்தம் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டு எதையெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அப்படி விசுவாசிக்கும் போது நமக்குள்ள ஜீவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, வல்லமையா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, ஜீவன் பிரமாதமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழைவதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அவர் சொல்றாரு, தைரியமா வா அப்படிங்கிறாரு. ரத்தம் என்ன செஞ்சுக்குது பாருங்க. எபிரேயர் 10:19 வாசிக்கிறோம் உங்களுக்காக. ரத்தம் என்ன செஞ்சிருக்குது அப்படின்றத அங்க நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் நிருபம் 10:19 சொல்லு, ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ரத்தம் எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்துக்குது பாத்தீங்களா? தேவனுடைய பிரசன்ஸ்ல, பிரசன்னத்துக்குள்ள தைரியமா வரத்துக்கு, எந்த பயமும் இல்லாம வரத்துக்கு நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை ரத்தம் நமக்கு கொடுக்கிறார். அவர் வழியை உண்டு பண்ணி வைக்கிறார். எங்க? மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இந்த மார்க்கமே பாத்தீங்கன்னா ஜீவ மார்க்கம், புதிய மார்க்கம். ஒரு பாவி அவனை நீதிமானாக்குற தேவனிடத்தில் விசுவாசம் வச்சா அந்த விசுவாசத்தை அவர் நீதியாக எண்ணுகிறார். இங்க பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தினால அவருடைய பிரசன்னத்துல பிரவேசிப்பதற்கு ஒரு பெரிய தைரியத்தை அந்த ரத்தம் நமக்கு தந்திருக்கிறது. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எபேசியர் நிருபம் 1:7 நான் வாசிக்கிறேன். 1:7 எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ரத்தம் என்ன பண்ணிருக்குது? பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு அற்புதம்! இதை விசுவாசிக்கணும் நம்ம. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால அவருடைய ரத்தம் என்னோட பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தமாக்கிறது, மீட்கப்பட்டவனாக என்னை மாற்றி இருக்கிறது, பாவ மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன், ரத்தம் என்னை சுத்தமாக கழுவி இருக்கிறது. இதை விசுவாசிக்கணும். இதை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிளட்டை ட்ரிங்க் பண்ற மாதிரி அது. பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு 1 பேதுரு 1:18-19 வசனங்கள். 1 பேதுரு 1:18-19 ரத்தம் என்ன செஞ்சுக்குது? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, பொண்ணு வெள்ளி இதெல்லாம் விலை உயர்ந்துனே போயிட்டே இருக்கு இல்லையா? 2000 ரூபாய் தாண்டிடுச்சு நமக்கு. தங்கம் 1 கிராம் 12,000. அது அவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறது. ரேர் கமாடிட்டி அது அவ்வளவு விலையேற பெற்றது. ஆனா அதனால ஒரு மனுஷனை மீட்கவும் முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த கோல்டன் தூக்கின்னு வந்து ஒரு பக்கம் தராசுல வச்சுட்டு ஒரு மனுஷனோட மீட்பை வச்சிங்கன்னா அது போதாது.
ஏன்னா மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு ஆத்மாவோட விலை இந்த உலகம் அண்ட சராசரங்களே கொண்டு வந்து அதனுடைய ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து தராசுல ஒரு பக்கம் வச்சாலும் ஒரு மனுஷனோடு அதனால ரட்சிக்கவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட விலையேற பெற்ற ரத்தம் நம்ம என்ன பண்ணிருக்கிறது? மீட்டிருக்கிறது. மீட்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கிற வேலையை ரத்தம் செய்கிறது. இது விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கும் பொழுது அவர் சொன்ன மாதிரி ஆயிடும். மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ற மாதிரி ஆயிடும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த சுத்திகரிப்பின் வேலையை அந்த ரத்தம் செய்கிறது. நம்மள நாம சுத்திகரிச்சுக்கவும் முடியாது. அப்படி நம்மளால சுத்திகரிச்சுக்க முடியும்னா அவர் வந்ததே வேஸ்ட் இல்லையா? ரத்தம் இந்த சுத்திகரிப்பின் வேலையை செய்கிறது. ரத்தம், இந்த ரத்தத்துல உயிர் இருக்கு, அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கு. அந்த ரத்தம் செய்திருக்கிற காரியங்களை நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 12 ரத்தம் இன்னொன்னு என்ன பண்ணிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 1 வெளிப்படுத்தல் 1 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:5-6 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே, நல்லா கவனிங்க, அங்க அண்டர்லைன் பண்ணும். அதெல்லாம் இந்த ரத்தம் எங்கெங்கெல்லாம் வந்தாங்களாம் அண்டர்லைன் பண்ணணும். ரத்தம் நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்குது. அதை விசுவாசிக்கும் பொழுது ஜீவன் நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, நம்மளை கழுவி இருக்கிறது. எப்படி கழுவி? பாவங்களற கழுவி இருக்கிறதுங்க. நம்மளை பாவங்களற கழுவி இருக்கிறது. யாரும் பார்த்து பாவத்தினோட ஒரு டேஸ்ட் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாவங்களற நம்மை கழுவி இருக்கிற பாருங்க. கழுவி அதுக்கப்புறம் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன். என்ன மாதிரி அற்புதத்தை பண்ணிருக்கு ரத்தம். பாவங்களற கழுவி இருக்கு. பிசாசு இவ்வளவு பெரிய லென்ஸை கொண்டு வந்து அப்படியே என்னை வச்சு முன்னாடி வச்சு பார்த்தா கூட பாவத்தினுடைய கரை கொஞ்சம் கூட இருக்காதுங்க என்கிட்ட. என்னால சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும். அவன் அங்குலமாக மில்லிமீட்டரே என்னை சோதிச்சா கூட பாவமர என்னை கழுவி இருக்கிறார். அவருடைய ரத்த அடையாளம் என் மேல இருக்குமே தவிர பாவத்தினுடைய அடையாளம் கொஞ்சம் கூட இருக்காது. ஹலோ, ரத்தம் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கு பாருங்க. இந்த ரத்தம் நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12 ரத்தம் இன்னும் என்ன பண்ணி இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரத்தம் வெற்றியை கொடுக்கிறது நமக்கு. பிசாசின் மேல ஒரு பெரிய வெற்றி, நம்ம மேல குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசின் மேல ஒரு மாபெரும் வெற்றியை ரத்தம் நமக்கு தருது. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நமக்கு அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறது. அவருடைய மாம்சம் என்ன செய்திருக்கிறது? 55 53 ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது. 53 அவருடைய மாம்சம் என்ன ஆயிருக்கிறது? 4-5 வசனங்களை வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, எங்க சரீரத்தில் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஏன் காயங்களை ஏற்றுக்கொண்டார்? அவர் செஞ்ச பாவம் இல்ல, அவர் செஞ்ச அக்கிரமம் இல்ல, நம்முடைய அக்கிரமத்தினால அவருடைய சரீரம் காயப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் செஞ்ச தப்பிதங்களுக்கு அல்ல. ஏன்னா யோவான் சுவிசேஷம் முழுவதும், லூக்கா சுவிசேஷம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த சிலுவைக்கு முன்னாடி விசாரணைக்கு கொண்டு போகப்படுறாரு. பிலாத்து பார்த்துட்டு கையை கழுவுறாரு. இந்த மனுஷன் நான் எந்த குற்றத்தையும் காணலைங்க, இவர் நிரபராதியா இருக்கிறார், he is innocent என்று அவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய மாம்சம் ஒரு திரை மாதிரி கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது. நமக்கு சமாதானத்தை சுகத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமானோம் என்று
வேத வசனம் சொல்லுது. நான் சொல்றேன், இந்த வசனங்களை அவருடைய ரத்தம் என்ன செஞ்சுக்குது, அவருடைய சரீரம் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது உள்ள இருக்கிற ஜீவன் இன்னும் பவர்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நமக்காக ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. பொழுது நீங்க நான் ஒரு பாவிங்க, நான் ஒரு அக்கிரமக்காரங்க, என்ன மாதிரி ஒரு கேடுகட்டவும் இருக்க முடியும் அப்படிலாம் யோசிச்சு கூடாது. அவர் ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் என்னை பாவங்களற கழுவி சுத்தமாக்கி இருக்கிறது. நான் இப்ப சுத்தமா இருக்கிறேன். சுத்தி இருக்கிற வேலையை ரத்தம் செய்து இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்துல நான் நுழைவதற்கு ஒரு பெரிய தகுதியை அந்த ரத்தம் எனக்கு தந்திருக்கிறார். அவர் என்ன அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி ராஜாக்களும் ஆசாரியருமா நிக்க வச்சிருக்கிறாரு. நான் இப்ப அவருடைய பிரசன்னத்துல நுழைய முடியும், தைரியமா நுழைய முடியும். பயந்து நடுங்கின நுழையல, தைரியமா நான் நுழைய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த விசுவாசிக்க சொல்லிதான் அவர் சொல்றாரே தவிர அவர் வேற ஒன்றும் அப்படியே என்னோட கையெல்லாம் கட் பண்ணி நீங்க சாப்பிடுங்க, ஒரு பீஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க, ஜீசஸ் 65 சிக்கன் 65 மாதிரி ஜீசஸ் 65 போட்டு சாப்பிடுவா சொன்னார். இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. என் ரத்தத்தை எடுத்து ஆட்டு ரத்த பொரியல் மாதிரி இந்த ஜீசஸ் ரத்த பொரியல் சாப்பிட சொன்னார். இல்லை, அப்படிலாம் சொல்லலை. அவர் ரத்தம் என்ன செஞ்சுக்குது, அவருடைய மாம்சம் சரீரத்துல அவர் என்ன ஆக்கினை அடைந்தார், அது மூலமா அவர் என்னெல்லாம் நமக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் என்பதை நம்மள விசுவாசிக்க சொல்றாருங்க. அப்படி விசுவாசிக்கும் பொழுது உள்ள இருக்கிற ஜீவன் பவர்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, ரொம்ப வல்லமையா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் இதெல்லாம் விசுவாசித்தார்கள். விசுவாசித்து அவ்வளவு அற்புதமா அவர்கள் அற்புதங்களை செய்தார்கள், அடையாளங்களை செய்தார்கள், ஜீவனை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளம் நடந்தது, மிரக்கல்ஸ் நடந்தது. உணவு பெருகுது மட்டும் இல்ல, அற்புத விதமா பணம் அவங்களுக்கு கிடைத்தது, ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார்கள், அநேக சபைகளை உருவாக்கினார்கள், அநேக சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார்கள். எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்காங்க பாருங்க. நான் சொல்றேன், இதே காரியத்தை நீங்களும் நானும் கூட நல்லா செய்ய முடியும். இதை விசுவாசிக்கணும். நம்ம ரத்தம் நமக்கு என்ன செஞ்சது, பெரிய மீட்பை, பாவ மன்னிப்பை நம் கொடுத்து அவருக்கு முன்னாடி, பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நம்மளை ஆசாரியர்களாக ராஜாக்களாக நிற்க வைத்திருக்கிறது. இது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். இதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் விசுவாசிப்பேன்? விசுவாசிக்கும் போது ஜீவன் ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜீவன் எவ்வளோ பெருசு என்று நாங்கள் பார்த்தோம். இந்த ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசுதான் ஜீவனா இருக்கிறார். அந்த இயேசு இப்பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த ஜீவன் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர்தான் வானத்திலிருந்து இறங்கி இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற மெய்யான அப்பம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர்தான் ஜீவ அப்பம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெறும் வார்கோதுமை அப்பங்கள் அல்ல, அந்த தேவைகளை எல்லாம் கூட நீர் சந்திக்கிறீர் தான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையே நீர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர். உண்மையே புசிக்கும்படியாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக, பிற்கப்பட்ட சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மூலமாக எங்களுக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை அறிந்து விசுவாசிக்க எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் அற்புதமாய் வேலை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜீவனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் பண்ண உதவி செய்வீராக. நாங்கள் உம்மிடத்தில் வந்து உட்கார்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை நீர் உட்கார சொல்லி இருக்கிறீர். ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம், ரொம்ப அலைய வேண்டாம், உட்காந்து என்கிட்ட கற்றுக்கொள், நான் சொல்றதை செய், ஜீவனை ரிலீஸ் பண்ணு, உனக்குள்ள நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை திக்காற்றவனா விட மாட்டேன், நான் உங்களோட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பாருங்க, கடைசி நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீரு. அப்படியே எங்கள் ஜனங்களோடு கூட நீர் இருப்பீராக. அவர்கள் விசுவாசிக்கும் போது பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும், பண அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் தேவைகளாம் அற்புதமாக சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக்குவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏராளம் தாராளம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏழ்மையிலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் இல்லாமையிலும் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை உம்முடைய நன்மைனாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அவர்கள் வாயை திறந்து பேசும்பொழுது ஜீவன் வெளிப்படட்டும், அவர்களுக்காக அற்புதங்களை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
அந்த வாழ்க்கையில் திரளான அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, செழிப்படைய செய்வீராக, சுகமாக்குவீராக, விடுதலையாக்கி இருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.